हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं हर नमः पार्वती पतये सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममोमुचते कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्रीहरये नमः। नमः पराया वितथानुभूतये गुणत्रयाभास निमित्तबन्धवे अदृष्टधाम्ने गुणतत्त्वबुद्धिभिः निवृत्तमानाय दधे स्वयंभुवे नयस्य सख्यं पुरुषो वैति सख्युः सखावसं संवसतः पुरेऽस्मिन् गुणो यथा गुणिनो व्यक्तदृष्टेः तस्मै महेशाय नमस्करोमि। देहोऽसवोक्षा मनसो मनवो भूतमात्रा नात्मानमन्यं च विदुः परं यत् सर्वं पुमान् वेद गुणांश्च तज्ञः न वेद सर्वज्ञमनन्तमीडे यदोपरामो मनसो नाम रूपस्य दृष्टस्मृतिसंप्रमोषात् संयते केवलया स्वसंस्थया हंसाय तस्मै शुचिसद्मने नमः। हंसगुह्यम அப்படினு ஒரு ஸ்தோத்திரம் பாகவதமே ஸ்துதி பிரதானம். இப்போ சொல்லி ஆரம்பிச்சமே இந்த ஸ்லோகம் ஹம்சகுஹ்யம்னு ஒரு ஸ்தோத்திரம் பாகவதத்திலே. பாகவதம் முழுக்க தொட்ட இடங்கள்லாம் ஸ்துதியாவே இருக்கும்.
பாகவதம் தொடங்கினதுலேருந்து ஆரம்பிச்சு முடிகிற பர்யந்தம் நூற்றுக்கணக்கான ஸ்தோத்திரங்கள். எடுத்ததுமே உத்தராஸ்துதி, குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, அப்புறம் சுகாச்சாரியாலே பண்ணக்கூடியதான ஸ்தோத்திரம், அப்புறம் அர்ஜுனன் பண்ணக்கூடியதான கிருஷ்ண விரகமான ஸ்தோத்திரம், பல ஸ்தோத்திரங்கள். கபிலோபதேசத்தில் அம்மா பண்ணுறதான ஸ்தோத்திரம், துருவஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி. இன்னைக்கு பாராயணத்தில் விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை பற்றினதான உபாக்கியானங்கள், அதில் ஸ்துதிகள். நடுப்புற நாராயண கவச்சம், அது மாதிரி ஸ்தோத்திரங்கள், பிரஹ்லாத ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, இப்படி கடைசியில் மார்க்கண்டேய ஸ்துதி பர்யந்தம் பாகவதத்தில் 12வது ஸ்கந்தம் முடியறதே மார்க்கண்டேயர் ஆளலேல இருக்கிற பகவானை ஒரு பிரளயம் அவர் காண்றார். அப்போ ஆளலேல பகவான் இருக்கார், கராரவிந்தேன பதாரவிந்தம்னு. அப்போ மார்க்கண்டேயர் அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்றார். அப்படிங்கிற பர்யந்தம் பாகவதம் ஸ்துதியாவே இருக்கு. தொட்ட இடங்கள் எல்லாம் கதைக்கு ரொம்ப பிராதானியம் கொடுக்காம, பொதுவாக ஒரு கதைன்னு சொல்லணுமானா அவ வந்தார், இவர் வந்தார், போனார், சாப்பிட்டால்னு இது மாதிரி கதைகளை பாக்கி புராணங்கள் சொல்லும். பாகவதம் புராண குஹ்யம். இது ரொம்ப ரகசியமான புராணம், ரொம்ப சாரமான விஷயங்களை ஒண்டிதான் சுகாச்சாரியாலும் பேசுவார். இது சுகவாக் அமிர்தம். இது அதனால ஒரு உபாக்கியானம்ங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும், கதாபாகம்ங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். தேவதையே அவ எப்படி உபாசனை பண்ணினாள் அப்படிங்கிறத விஸ்தாரமாக சொல்லுவாள். இப்போ துருவன் தபசு பண்ணினாரானால் நாரதர் எப்படி பகவான் அவருக்கு உபதேசம் பண்ணினார், என்ன மந்திரம் ஜபிச்சார், எப்படி உபாசனை பண்ணினார், திராத்ராந்தே கபித்த பதராசனஹான்னு அவர் எப்படியெல்லாம் பிருந்தாவனத்திலே மதுவனத்திலே அவர் எப்படி ஜபங்கள் பண்ணினார், துவாதசாட்சரியங்கிறத சொல்லுவாள். அப்புறம் பகவான் நேரம் வந்தார்னதும் அந்த பகவானுடைய ரூபங்களை வர்ணிக்கும். பாகவதம் போற சைலியத். அப்புறம் அந்த பகவானை இவா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினா, துருவன், பிரஹ்லாதன், கஜேந்திரன் இவாள்லாம் பகவான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினால்னு குணகதா. ஸ்தோத்திரம்னாலே குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம்னு பேர். குணத்தை எடுத்து சொல்றதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர். யாரையாவது பத்தி சொன்னா கூட பரிகாசமா சொல்லுவா, அவரை ஸ்தோத்திரம் பண்றார் அவர் அப்படின்பா. தன்னையே சொல்லிண்டா கூட ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாதீங்கோ, வந்த விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்பார். கொஞ்சம் புரடா இருக்கிற மாமாவா இருந்தால் ஸ்தோத்திரம்னா இல்லாத சொல்றதுன்னு ஆயிடுத்து. எல்லாத்தையும் பொல்லாத்தையும் காரியத்துக்காக மனுஷால் ஒத்தரை பண்ணின்றதுனால ஸ்தோத்திரம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் மாறி போயிடுது. ஸ்தோத்திரம்னாலே இருக்கிற குணத்தை எடுத்து சொல்றதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர். குணனிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். அதை சொன்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம், ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா அப்படின்னு ஒரு நாமாவளிகள். குணகதனம் பண்ணணுமானால் பகவானை பத்தி தான் பேச. சாமானிய மனுஷால்கிட்ட ஒரு கால் நல்ல குணங்கள் இருந்தா கூட மனுஷால்கிட்ட இருக்கிற குணங்கிறது நிரந்தரம் கிடையாது. முந்தியெல்லாமாவது வருஷங்கள்ல தான் மாறும் குணங்கள். இப்பெல்லாம் கார்த்தால இருக்கிற மாதிரி சாயரட்சம் இருக்க மாட்டேங்கிறாள் மனுஷா. ஒரு போல இருக்கிறவாள் சாதுக்கள் ஒண்டிதான் இருப்பா. எப்பொழுதும் ஒரே போல இன்முகமாக ஒரே மாதிரி பேசிண்டி ஒரே மாதிரி பழக்கம்ங்கிறது மகாபுருஷால்கிட்ட தான் பார்க்க முடியும். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டால். எதிர்பார்க்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம், இல்லாத எதிர்பார்க்கிறது நம்மளுடைய அறியாம தானே. மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக அப்படின்னு பாகவதம் சொல்றது. மகான்கள் தான் ஒரே போல சித்தமாக இருப்பா. பெரும்பாலும் மனுஷர்கள் மாறிண்டே இருப்பா. ராமாயணத்துல போய் தசரதர் சொல்றார் ராமனிடத்துல பரதனை பத்தி ஏதோ ஒரு பிரசம்சை வருது. வயசான காலம், கொஞ்சம் சங்கிக்கிறார் தசரதர். அதனால ராமன்கிட்ட சொல்றாள், பரதன் நல்லவன் தான் ராமா, உன்னை ஜேஷ்டானுவருத்தி தர்மாத்மா, அவன் உன்னை அனுசரிச்சவன் தான், தர்மாத்மா தான். ஆனாலும் 60,000 வயசு வாழ்ந்த என்னோட அனுபவத்தை சொல்றேன் ராமா, இன்னைக்கு இருக்கிற மனுஷால் நாளைக்கும் அப்படியே இருப்பாள்னு நீ நம்பாதே அப்படிங்கிறார். கிண்ணு சித்தம் மனுஷியானாம் அனித்யமிதிமே மதிஹி. ராமாயணத்துல இதெல்லாம் ரொம்ப ரத்னமான ஸ்லோகங்கள். பகவான் தான் எப்போ போய் பார்த்தாலும் ரங்கநாதன் சிரிச்ச முகமாக இருப்பார், அபயப்பிரதானம் பண்ணுவார். குருநாதாள்கிட்ட போனோமானா அபயம் கொடுப்பார். சாதுக்கள் ஒரே போல இருப்பாள். ஏன்னா அவள் பகவான் அண்டி இருக்கிறதுனால அவள்கிட்ட மாற்றம் இருக்காது.
பாக்கி லோகத்தில் இருக்கிறவாள்லாம் மாறி மாறி தான் இருப்பாள். அவளுக்கே கார்த்தால சாப்பிட்ட இட்லி சாயங்காலம் பிடிக்கல, வேற தோசையா மாத்துங்கிறாள். அப்புறம் வேற ஏதாவது சப்பாத்தி பண்ணலாங்கிறாள். மாறிண்டே இருக்கிறது தான் அவளுடைய பழக்கமா இருக்கு. அது வெளியில மாத்திரம் பழக்க வழக்கங்கள்ல மாறுறதோட இல்லை, உள்ளேயும் மாறிண்டே இருக்க அவளுக்கு போர் அடிக்கிறது. மாறுதல்ல ஆசை உடையவாளுக்கு இப்ப என்னையும் சில பேர் கேட்கிறா, ஸ்ரீரங்கத்திலேயே இப்படி இருக்கேன் நீங்கள், ஒரு 5-6 வருஷமா இங்க பாகவதம் நடத்திட்டு இங்கேருந்தே பகவத் குணம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, 2 ஒருத்தர் கேட்பா, இதுன்னு ஆச்சரியமா இருக்கே, 4 இடம் போக வேண்டாமா, என்ன வயசாயிடுதா உங்களுக்கு, ஒரு சபால போய் சொல்ல வேண்டாமா, பெருமையா 4 பேருக்கு சொல்ல வேண்டாமா, இங்கிருந்தே யூடியூப்ல சொல்றேங்கிறேனே, எப்படி ஒரே போல ஆசிரமத்துக்கு வரதும் பூ எடுத்து வைக்கிறதும் ராமனை ஆராதிக்கிறதும் சஹஸ்ரநாமம் பண்றதும் பாகவதம் படிக்கிறதும் இதே ஒரே இடத்துல இருந்து ஒரே காரியத்தை செஞ்சுட்டு இருந்தா போர் அடிக்காதா அப்படிங்கிறா. போர் அடிக்காதாவா? எனக்கு இன்னும் பாகவதம் எவ்வளோ சொல்லணும், எனக்கு எவ்வளோ சப்தாகம் இங்கே நடத்தணும், ஆசிரமத்தில் எத்தனை கிருஷ்ணனை கொண்டாடணும், எத்தனை லட்சார்ச்சனை பண்ணணும், போர் அடிக்குமா? எப்போதுமே ஆசை வச்ச விஷயம் போர் அடிக்காது. இப்போ செல்ல பார்க்க இருக்காது போர் அடிக்கிறதா, வாட்ஸ்அப் போர் அடிக்கிறதா, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டே தானே இருக்காள். ஏன்னா அதில் ஆசை இருக்கு, மனசை வச்சிருக்காள். மனசை வைக்காத விஷயங்கள்ல செத்த போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நமக்கு அது மாதிரி ஒரு நாள் கூட தோணவே இல்லை. ஏதாவது ஒன்று விட்டு போனாதான் அடாடா இன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டியது பண்ணலையே, தாயாரை போய் பார்க்கணும் பார்க்கலையே அப்படின்னு அதுதான் இருக்கே தவிர போர் அடிக்கிறதா? இருக்கிற இடத்துல சமாதானமா இல்லாதவன் எங்க போனாதான் சமாதானமா இருப்பான். அங்க போனா இங்க போனா ஏதோ கொஞ்ச நாளி அங்க இங்க பாப்பானே தவிர சமாதானம்ங்கிறது வெளியிலேருந்து இல்லை, சந்தோஷங்கிறது வெளியிலேருந்து இல்லைங்கிறத தெரிஞ்சின்றவாள். சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு, சுகமோ துக்கமோ நம்ம கையில தான் இருக்கு, நம்மளே தான் அதுக்கு ஹேத்துவாக இருப்போங்கிறத தெரிஞ்சின்றவாள். தெரிஞ்சின்ற மகான்கள் எப்போதும் சமாதானமா தான் இருப்பாள். அதுவும் எங்க பெரியவாள் முத்தண்ணாவாள் அப்படின்னு மகாபுருஷா அனந்தராம் தீட்சருக்கும் தாத்தாவா இருந்தால் பெரியவாள். அவரோட பேரன்தான் அனந்தராம் தீட்சர். அதுக்காக சொல்றேன், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அவளுடைய தாத்தா பிதாமகால் 16வது வயசுல யாகம் பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறதையே அந்த அக்னிக்கு மாமியார் கொண்டு வைக்கிறா இல்லையா கல்யாணத்துல, அதுக்கு கிருஹ்யாக்னின்னு பேர். எஸ்மின் அக்னோ பாணிம் கிருண்ணாதி ச கிருஹ்யா அப்படின்னு சூத்திரம். எந்த அக்னியோட சாட்சியாக பாணி கிரகணம் பண்றானோ அதற்கு கிருஹ்யாக்னின்னு பேர். அந்த அக்னியிலேயே 4வது நாள் சேஷோகமான உடனே சோமயாகமா. இந்த மாமியார் கொண்டு வச்ச அக்னியிலேயே கல்யாணம், விவாகமானதுமே சோமயாகம். அப்புறம் 63 வயசு பர்யந்தம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு சேங்காலிபுரத்துல தான் இருந்தாலுவா. கார்த்தால விஷ்ணு தரிசனம், சாயங்காலம் சிவ தரிசனம் பண்ணிட்டு 2 வேளை அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அயுதாதிக சிஷ்யேபியா அன்னதம் சாஸ்திரதம் ததா தபஸ்வினம் குருவாரம் இன்னைக்கு ஸ்மரிக்கணும். ஏகாதசி தான் அவள் சந்நியாசம் வாங்கின்ற தினம். தபஸ்வினம் சாந்தி ரூபம் சமாதிஸ்தம் நமாமியகம். 10,000கணக்கான சிஷ்யாளுக்கு சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்தால் அவள் இருக்கிற இடத்துல தான் இருந்தாள். பராண்ணம் கிடையாது, பிரதிகிரகம் கிடையாது. 63 வயசு வாழ்ந்தாள். 10,000 சிஷ்யாலை உருவாக்கினாள். தனக்குண்டின்னா கூட ஏதோ உஞ்சுறுத்தி எடுத்துன்னு வரலாம், அது பிரதிகிரகம் ஆகாது. குடும்பம் 2 பேர்னா நடத்தி விடலாம். 10,000 சிஷ்யாலை உண்டாக்கியிருக்காளே, எப்படி சாத்தியம்னால் அது அக்னிஹோத்திரம் காமதேனு. அது ராமாயண பாராயணமும் அக்னிஹோத்திர சாலையில் பண்ணிட்டு இருந்தால் ஆனால் என்ன கிடைக்காதது? அக்னிஹோத்திரமும் பண்ணிட்டு ராமாயண பாராயணமும் பண்ணிட்டு தபஸ்வியாக இருந்தால் குளத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு கார்த்தால் 5 மணிக்கு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லிட்டு கார்த்தால் உதயம் அப்படி ஆகும். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு 2 வேளை ராத்திரி 11 மணி ஆகுமா விஸ்ராந்தி பண்ணிக்கிறதுக்கு. அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு சாயரட்சையும் முடிஞ்சு பாட்டியோட கூட அவள் உட்காண்ட திண்ணை இருக்கு. இன்னைக்கும் கிராமத்துல அந்த வீடு இருக்கு, அங்கே ஒரு ரேழியில ஒரு திண்ணை உண்டு, 2 பக்கம் இடகழின்னு சொல்லுவாள். கதவை சாத்திட்டு பாட்டியோட மணிக்கணக்கா ராமநாமம் சிவநாமம் ஜபிப்பாலாம் சூத்திரம் வச்சுங்க. சர்வவேத வேதாந்த நிதானம் சதா கலித பரமாத்மே தியானம் சர்வபூத சமபாவ ஞானம் சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம் அசமானம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார
கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம் திரிபுண்ட்ர பசித விராஜித பாலம் தினகர சந்நிப தேஜோஜாலம் பாவன ருத்ராக்ஷோஜ்வலமாலம் பவித்ர யசசம் பாண்டுரச்சேலம் வந்தே ஸ்ரீ குருராஜம். அவ வேஷ்டி எப்போதும் தும்ப பூவா இருக்குமா, ஒரு கரை இருக்காதான், அழுக்கு இருக்காதான், தேவர்கள் வஸ்திரம் அப்படி இருக்கும்னு சொல்லுவாள். தேவதைகளுக்கு அழுக்கே கிடையாதான், தேகத்துல வேர்வை கிடையாதான், அழுக்கு கிடையாது. எப்போதும் சுத்த வஸ்திரம் கட்டின்னு இருப்பாள். எப்போதும் நெத்தியில 3 கோடோட விபூதி. ராத்திரி 10 மணிக்கு பார்த்தாலும் அப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காளோன்னு தோணுமா. விபூதி இல்லாத நீரில்லா நெத்தி பாழ் அப்படின்னால அவ்வே விபூதி இல்லாத ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. அதில் படுத்துக்கிறதே கூட விபூதி இட்டுன்னு தான் படுத்துக்கணும். ஏன்னா விபூதி இட்டுன்னு மார்க்கண்டேய புராணத்துல சொன்னால் விபூதி இட்டுன்றானால் அவன்கிட்ட மிருத்யு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இவன் ருத்ராட்சம் போட்டுன்னு இருக்கானோ, இவன் விபூதி இட்டுன்னு இருக்கானோ, அவங்ககிட்ட எல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல மார்க்கண்டேயரை ரட்சிச்சுட்டு சுவாமி சொல்றா, இன்ன இடத்துல நீ போகக்கூடாதுன்னு. பாண்டுர சேலம், பாண்டூர்னா வெண்மை, தும்பப்பூ மாதிரி இருக்குமா அவளுடைய வஸ்திரம் சேலம். திரிபுண்ட்ர பசித விராஜித பாலம். அவ வந்தாளானா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு வாசலுக்கு சூரியோதயம் ஆனா போல இருக்குமா. தினகர சந்நிப தேஜோஜாலம், கழுத்துல எப்போதும் பாவனமான ருத்ராட்சம். பாவன ருத்ராட்சோஜ்வலமாலம், ருத்ராட்சம் எப்போதும் கழுத்துல போட்டுக்கிறது. பரமேஸ்வரனே நம்மளோட கூட இருக்கா போல. ஸ்காந்தத்துல போய் ருத்ராட்ச மகிமேன்னு ஒரு அத்தியாயம், ருத்ராட்சான் ருத்ர தெய்வத்தியானே அப்படின்னு வியாசர் சொல்றாள். அது பரமேஸ்வரனே தேவதை, பரமேஸ்வரனுடையவே அம்சம் அது. விபூதி மகிமேன்னு ஒரு அத்தியாயம், ருத்ராட்ச மகிமேன்னு ஒரு அத்தியாயம். ருத்ராட்சம் விபூதி எல்லாம் பாக்கியம் வேணுமே இட்டுக்கிறதுக்கு. விபூதி இட்டுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணுமே, ருத்ராட்சம் போட்டுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணுமே. துளசி மாலை ருத்ராட்சம். சர்வபூத சமபாவ ஞானம் பாவன ருத்ராட்சோஜ்வலமாலம் பவித்ர யசசம் பாண்டுரச்சேலம். 63 வயசும் இப்படி அக்னிஹோத்திரம் பண்ணின்றது. சிவநாமா ராமநாமா ராத்திரியில ஜபிப்பாலாம், சிஷ்யாலாம் கேட்பாலாம். கார்த்தாலேருந்து ராத்திரி பர்யந்தம் அனுஷ்டானம் பண்ணியிருக்கேன். அக்னிஹோத்திரம் என்ன, இஷ்டி என்ன, ராமாயண பாராயணம் என்ன, வைஸ்வதேவம் என்ன, சிவபூஜை என்ன, எப்பொழுதும் நேரம் சரியா இருக்கு உங்களுக்கு. 8 மணி ஆனா ராத்திரி விசிராந்தி பண்ணிக்க கூடாதா? இப்ப சூத்திரம் வச்சுன்னு 1 மணி 2 மணி நாம ஜபிக்கணுமா? உங்களுக்கு கூட ராமநாமா வேணுமா அப்படின்னு விட்டாலாம் ஒரு சிஷ்யா. போதேன் முத்தண்ணாவாள்கிட்ட போதேன்றாள் சூத்திரம் வச்சுன்னு ஜபிச்சுட்டு இருக்கேலே பாட்டியோட. அப்போ முத்தண்ணாவாள் சொன்னாலாம், அசடே நான் பகல் முழுக்க பண்ண அனுஷ்டானத்தோட பலன்டா இந்த ராமநாமா சொல்றது அப்படின்னாலாம். கார்த்தாலேருந்து நான் என்னமோ பண்ணேன்னு சொல்றியே, அதோட பலன் தாண்டா 10 நாமா ராமா நாமா வாக்குல வருதும்பாலாம். ராமா சிவான்னு லேசில் வந்துடுமா? அவ்வளோ புண்ணியத்தோட பலனா நான் இப்ப ஜபிச்சுட்டு இருக்கேன் நாம ஜபம் பாவா. சகல வேதாந்தமும் தெரியும் அவளுக்கு. வேத பாஷ்யங்கள்லாம் ஓலைச்சூடியில கையால எழுதி வச்சிருக்கா. மகாபாரதங்கள்லாம் கையால எழுதியிருக்காள் ஓலைச்சூடியில. நமக்கு இப்போ சாஃப்ட் காப்பியா இருக்கு, படிக்கிறதுக்கு தான் ஒழியல்ல. நமக்கு கையிலேயே இருக்கு, நமக்கு எல்லாமே கிடைக்கிறது இன்டர்நெட்ல. ஆனா 100 சைட் இருக்கு சம்ஸ்கிருதத்துக்குன்னே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறையா இருக்கலாம். சம்ஸ்கிருதத்துக்குன்னே அவ்வளவு சைட் இருக்கு, படிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அவ்வளோ ஸ்தோத்திரம் கொட்டி கிடக்கு. அதில் கையால் எழுதி வச்சுட்டு அவளுக்கு எவ்வளோ ஸ்ரத்தை இருக்கணும். வேதத்திலையும் இதிகாச புராணங்கள்லையும் வேத பாஷ்யம் உள்பட கையால் எழுதியிருக்காள் ஓலைச்சூடியில. சகல வேத வேதாந்த நிதானம் சதா கலித பரமாத்ம தியானம். எப்போதும் பகவான் நினைச்சிருந்து 63 வயசு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்து ஏகாதசி அன்னைக்கு மத்தியானம் கார்த்தால, ஏகாதசி அன்னைக்கு கார்த்தாலையும் அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு 7 மணிக்கு சன்னியாசம் வாங்கிட்டாலாம். கணுவா அன்னைக்கு பக்கத்திலேயே சகோதரன் வீடான், அதே அக்ரஹாரத்தில் கிழக்க. பாட்டி போய் கணு வச்சுட்டு வரேன் சகோதரநாத்திலேன்னு சொல்லிட்டு போயிருக்காள். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு உட்காண்டிருந்த முத்தண்ணாவாள்கிட்ட
போயிட்டு வந்தால் திண்ணையில் உட்காண்டிருக்காள். என்னன்னு கேட்டால் பாட்டி சன்னியாசம் வாங்கினுட்டேன் அப்படின்னாவா. சன்னியாசம் வாங்கினுட்டேன்னா உடனே அழலையா, என்னை விட்டுட்டு போறேலா அப்படின்லாம் அழலையா. நமஸ்காரம் பண்ணி குழந்தையெல்லாம் நன்னா இருக்கணும்னு நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லணும். உங்கள் வாக்கால குழந்தை அவ்வளோ விவேக்கியா. எங்கள் தாத்தா அனசூயேம்பாலாம் அந்த பாட்டியை. வேதாந்த பாடங்கள்லாம் ஸ்திரீகளுக்கு பொதுவாக சொல்கிறது இல்லை, ஆனாலும் சிஷ்யாளுக்கு சொல்கிற காலத்தில் அந்த பாட்டியும் உட்காந்து போகும்பாலாம். நான் ஸ்திரீயாச்சே கேட்கலாமாம்பாலாம். அப்போது தாத்தா சொல்லுவாரா, நீ அனசூயாட்டமம்மா, நீ கேட்கலாம் அப்படின்னு. குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு சொல்ல கீதையிலேருந்து ஒரு 1/2 ஸ்லோகம் சொன்னாராம். நகி கல்யாணகிருத் கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. நல்லதையே பண்ணிட்டு இருக்க சொல்லு, குழந்தைகள் க்ஷேமமாக இருப்பார். நல்லது பண்ணுறவன் ஒரு நாளும் கெட்டு போயிட மாட்டான். அதனால தான் எங்கள் ஆங்களில் பெரியவாள்லாம் திரும்ப திரும்ப கேட்பா, ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கியா, ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு இருக்கியா, சுந்தரகாண்டம் படிக்கிறியா, காயத்ரி ஜபிக்கிறியான்னு இதை தான் கேட்கறது. என்ன படிக்கிறான், ஸ்கூலில் என்ன மார்க்கு, அதெல்லாம் கேட்க மாட்டான். லௌகீகமாக இருந்தாலும் வேதமாக இருந்தாலும் நித்தியப்படி நல்ல காரியம் ஏதோ ஒன்றுக்கு இருந்துகிட்டே இருக்காள். ஏன்னா எங்கள் முத்தர்நாவாள் சொல்லிட்டு போயிருக்கார், நகி கல்யாணகிருத் கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. நல்ல காரியம் பண்ணுறவன் ஒரு நாளும் வீணாக போயிட மாட்டான்னு சொல்ல சிஷ்யாலாம் கேட்க சொன்னாலாம், இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு துவாதசியில் சங்கல்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அவாலே மேற்கே துந்துபீஸ்வரர்னு பேர். எங்கள் கிராமத்தில் பரமேஸ்வரன். மேற்க ஒரு சிவாலயம், கிழக்க ஒரு சிவாலயம். அந்த சிவாலயத்துக்கு கீழண்டையே ஒரு இடம் காமிச்சு தன் சமாதியை தானே இந்த இடத்துல நான் போறேன்னு சொல்லி அந்த இடங்கள்லாம் அவாலே கூட இருந்து பண்ண சொல்லி சமாதியா மறைஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு அங்கே வைக்கல, அவாலே போய் உட்காந்துட்டு அந்த இடத்துல எல்லாரையும் உபனிஷத்து பாராயணம் பண்ண சொல்லி. அழுதாலாம் சிஷ்யாலாம் குழந்தையெல்லாம் அழாதீங்கோன்னா, அழக்கூடாது, ஒரு ஜீவன் பரமாத்மாவோட அடையிறான்னு சொன்னா சந்தோஷப்படாம அழக்கூடாது. சன்னியாசி மறைஞ்சா அழக்கூடாது, கண்ணீர் வந்தா கூட தொடச்சுப்பா. மகாபரிவா மறைஞ்ச போது எங்கள் அப்பா கண்ணில் ஜலம் வந்துடுத்தோ, நான் நினச்ச போதெல்லாம் போய் பார்ப்பார் காஞ்சிபுரத்தில். அழுக வந்தது, உடனே கண்ணை தொடச்சுட்டு சொன்னால், மகாபுருஷால் மறைஞ்சா அழக்கூடாது, சன்னியாசி மறைஞ்சா அழக்கூடாது, சந்தோஷம்தான், பரமாத்மாவோட கலந்திருக்காள் 2.5. சன்னியாசி மறைஞ்சா அழக்கூடாது, தீட்டும் கிடையாது வாழ்க்கை. சன்னியாசி தேகத்தை தொட்டா கூட தீட்டு கிடையாது, மறைஞ்சவா தேகத்தை தொட்டா. அப்போ அந்த ஆசிரமம் எவ்வளோ உயர்ந்ததா இருக்கணும். மறைஞ்சவாளை போய் தொட்டா கூட தீட்டு கிடையாது. பந்துக்களுக்குமே அவள் பந்துக்கள்ங்கிறதுனால நியமங்கள் உண்டே தவிர அவளுக்கு ஒன்றும் பெரிய ஆசௌச்ச தர்மங்கள்லாம் கிடையாது. அந்த சமாதியில் உட்காந்து எல்லாரையும் உபனிஷத் பாராயணம் பண்ண சொல்லிவிட்டு கரெக்டாக 1 மணின்னா 1 மணிக்கு சொன்னாலாம். அதே போல் சஹசிராரம் வெடித்து பெரியவாள் முத்தர்நாவால் இன்னைக்கு சேங்காலிபுரத்தில் சமாதிஸ்தாலா பிரகாசிக்கிறார். இந்த மகாத்மா சேங்காலிபுரத்தை விட்டு எங்கேயுமே போனதில்லை. ஒரே ஒரு தடவை ராமேஸ்வர யாத்திரை போயிருக்காள்னு தெரியறது. ஸ்ரீவாஞ்சியம் அங்கே அடிக்கடி யஜ்ஞம் நடக்குமா, அங்கே போய் ஆத்வரங்கள்லாம் பண்ணியிருக்காள்னு தெரியறது. அவளுடைய சரித்திரத்தில் வேற சேங்காலிபுரத்தை விட்டு எங்கேயுமே போனதில்லை. ஜீவனம் எப்படி நடக்கும்னால், பசுபக்ஷிகள்லாம் வாழ இல்லையா. எங்கள் குரு கேட்பார், அவ்வளோ பெரிய யானை மணிப்பிரசா வச்சுட்டு இருக்கு கையில், கிரெடிட் கார்டா வச்சுட்டு இருக்கு, அதெல்லாம் ஜீவிக்க இல்லையா. அவனோட கூட வர பாகனுக்கும் அது சாதம் போடுறது. தாம்பரசு வச்சுக்காததோட இல்லை யானை, கூட வர பாகனுக்கும் 5 ரூபா 10 ரூபா அது வாங்கி கொடுக்கறது. இது ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வாழறதுக்கு என்ன, ஜீவனத்துக்கு பகவான் இருக்கார். யோமே கர்ப்பகதஸ்யாபி விற்த்திம் கல்பித்தவான் பிரபுன்னு. வாழறதுக்குள்ள பகவானுக்கு பிரீத்தியான காரியம் என்ன பண்ண போறோங்கிறத தான் நினைக்கணுமே தவிர, ஐயோ நான் எப்படி வாழ்வேன், நாளைக்கு என்ன ஆகுமோ, பையனுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை பகவானை நம்பினவாளுக்கு இருக்கக்கூடாது. உண்மையா நம்பினாலானால் இருக்காது. இருக்கிற காலத்துக்குள்ள அத்திராத்திரம் பண்ணுவோமா, கருட சயனம் பண்ணுவோமா, வாஜபேயம் பண்ணுவோமா, பாகவதத்தை ஒரு 1000 தடமாவது சப்தாகம் நடத்துவோமா, பகவத் குணம் சொல்லுவோமா, க்ஷேத்திரங்களில் போய் தரிசனம் பண்ணுவோமான்னு அந்த ஆசை தான் இருக்கணுமே தவிர, நான் எப்படி வாழ்வேன், அடுத்த வேலை என்ன ஆகும், அடுத்த வேலை என்ன ஆகும்னு அது மாதிரி வாழ்க்கையை நிர்பந்தமாகவும் பண்ணிக்க கூடாது. எதிர்பார்ப்புகளையும் அதிகமாக்கின்றால் அப்புறம் அதுக்கு தகுந்தா போல ஓடியாகும். பகவான் இருக்கால்னு நம்பி பாகவத பாராயணம் பண்ணிட்டு ராமாயணம் படிச்சுட்டு இருந்தோமானால் பகவான் குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும்னு எல்லா பாக்கியத்தையும் பண்ணுவாள். எங்கள் முத்தர்நாவால் அவளோட சரித்திரம் கேட்டனாலா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை உண்டு. 16 வயசுலேருந்து அவள் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அங்கேயே இருந்தாலே, நம்ம அப்படி இருக்க வேண்டாமான்னு. அதுக்காக ஒரு 5-6 வருஷமாக வாஜபேயம் பண்ணதுலேருந்தே ரொம்ப வெளியில் போகிறதில்லை. சோமயாகம் பண்ண போதே நான் 1 வருஷ காலம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்க போகிறேன்னு கிராமத்திலேயே இருந்தேன். ஒரு ராத்திரி கூட வெளியில் போய் தங்கினதில்லை. 2 வேலையும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு வைஷ்ணதேவம் பண்ணிட்டு
ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இங்கே முத்திரனாவால் 63 வயசு இருந்தால் நான் 1 வருஷமாவது இருப்பேன்னு அப்படி இருந்தோம் ராமனோட அனுகிரகத்தில். அப்போவும் யோகக்ஷேமம் ராமன் நடத்தின்னு தான் இருந்தார், ஒன்றும் குறையில்லை. அந்த அக்னிஹோத்திர சாலைக்கு ஒரு 4 முறை வந்தால் பிரேமி என்ன, 3 தடவை 4 தடவை வடகுடியில் இப்படி இருக்கியேப்பா, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு உங்கள் பெரியவாளாட்டம் இருக்கியேப்பா, கதைக்கு போக வேண்டாமா, 4 பேரை பார்க்க வேண்டாமா, யோகக்ஷேமம்னால் நான் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பாக்கியத்துக்கு மேலே உங்கள் அனுகிரகம் கிடைச்சிருக்கு உங்களாலன்னு சொல்லுவேன். சந்தோஷப்படுவாள். ஒரு 3-4 தடவை வந்திருக்கா நம்ம அக்னிஹோத்திர சாலைக்கு. இங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணி இந்த காலத்துலேயும் வருவாள் இப்படி தரிசனத்துக்கு. இங்கே நம்ம யாகசாலைக்கும் ஒரு 40-50 முறை வந்திருக்கா மகாபுருஷா. அவளுடைய அனுகிரகம் நமக்கு, நம்ம பண்ணுற யஜ்யங்கள் எல்லாமும் அவள் வந்து தேங்காய் கொடுத்து தான் சங்கல்பம், அவள் கூட இருந்து தான் சோமயாகத்திலேருந்து முதல் யாகமும் நவாகம் ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம் வந்து சொல்லுவேன் யஜ்யசாலையிலேன்னு அவளாக சங்கல்பிச்சு பத்திரிக்கை அவளே எழுதி அப்படி சோமயாகம் நடந்தது வடகுடியில். அடுத்தடுத்த யஜ்யங்களும் ஒரு யாகத்துக்கு அவள் கூட இருந்து வாஜபேயி பர்யந்தம் அவள் கூட இருந்து தான் நமக்கு சித்திச்சுது. எதுக்கு சொல்கிறோம், யோகக்ஷேமம் பகவான் பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை வேணும் நமக்கு. பாகவத ராமாயணம் சொல்கிறவாளுக்கு ரொம்ப அதிகமாகவே வேணும். சாமானிய ஆளுக்கே வேணும்னா பாகவதம் சொல்கிறவாளுக்கு இன்னும் வேண்டாமா? சமாதானமாக இருக்கிறதுங்கிறது மகான்கள் தான் இருப்பாள், சாதுக்கள் தான் இருப்பாள், மனுஷால் இருக்க மாட்டாள். சாமானிய லௌகிகால் கார்த்தால ஒரு மாதிரி இருந்தால் சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும் அவளுக்கு. அதுதான் தசரதன் சொன்னார், கிண்ணு சித்தம் மனுஷ்யானாம் அனித்தியமிதிமே மதிஹி அப்படின்னா. மனுஷால் ஒரே போல இருக்க மாட்டாள் ராமா, நேத்திக்கு இருந்தவாள் இன்னைக்கு அப்படியே இருப்பாள்னு நீயா நினைச்சுக்காதே அப்படின்னு சொன்னார். பல ஸ்தோத்திரங்கள் பாகவதத்தில் இது போல பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு. இந்த பாகவதத்தை தான் இப்போ ஒரு பாகமாக சொல்லிட்டு வரும். அஜாமிலோபாக்கியானம் கீழே ஆச்சு. இப்போ ஷஷ்டஸ்கந்தத்தில் 4ஆமத்து அத்தியாயம் பகவத்குணத்தை சொல்லிட்டு பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் ஜீவன். இந்த மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கையே பகவான் கொடுத்துருக்காளேன்னு நினச்சி அந்த சந்தோஷத்தை நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கணுமே தவிர பகவானிடத்துல ஒரு பிரேமையை அதிகப்படுத்திக்கணும். இங்கே ராஜா 7ஆம் நாள் மரணம்னு வந்திருக்கா. பிராமண சாபம் தக்ஷகதம்சம் கங்கைக்கரைக்கு வந்திருக்கார். ஆசையாக சுகாச்சாரியால்கிட்ட இந்த கதையை சொல்லுங்கோ அந்த கதையை சொல்லுங்கோன்னு கேட்குறா. இப்போ இந்த அத்தியாயத்திலையும் ராஜோவாச்சா தான் இந்த அத்தியாயம் ஆரம்பமே. தேவாசுர நிருணாம் சர்காம் நாகானாம் மிருகபக்ஷினாம் சாமாசிகஸ்த்வயா புரோக்தா யஸ்து ஸ்வாயம்புவேம் தரே தஸ்ஸீவ வியாசமிச்சாமி ஞாதும் தே பகவன் யதா அனுசர்கம் யயா சக்தியா சசர்ஜ பகவான் பரஹா. ஏற்கனவே நீங்க முன்னாடி கதையிலே சிருஷ்டி கிரமங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கேள் பிரம்மண்ணே. தேவர்கள், அசுரர்கள், மனுஷ்யர்கள், நாகவர்க்கங்கள், மிருகங்கள், பட்சிகள், தேவாசுர மனுஷ்யானாம் தேவாசுர நிருணாம் சர்கா நாகானாம் மிருகபக்ஷினாம். அந்த சிருஷ்டியை கொஞ்சம் சொன்னேன் திருத்தீய ஸ்கந்தத்துல பிரம்ம சிருஷ்டியே. இப்போ 6ஆமத்து ஸ்கந்தத்துல கேட்கிறார் ராஜா, அதை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ. இந்த ஸ்வயம்புவ மனு வம்சத்துல எதெல்லாம் சொல்லப்பட்டதோ, என்னெல்லாம் மனு வம்சத்துல பகவானும் வந்து சிருஷ்டியில பிரவர்த்திச்சாரோ அதை நீங்க சொல்லணும். தஸ்ஸீவ வியாசமிச்சாமி. விஸ்தாரம், வியாசம்னா விஸ்தாரமாக நாங்க அதை கேட்க ஆசைப்படுறோம். உங்களை தவிர யாரு இருக்கா? ஞாதும் தே பகவன் யதா அனுசர்கம் யயா சக்தியா சசர்ஜ பகவான் பரஹா. அந்த பரமாத்மாவனுடைய சக்தி தானே சிருஷ்டிங்கிறது. இவ்வளோ பெரிய மலையும் சமுத்திரங்களும் நதிகளும் பெரிய ஆலமரம், அடையார் ஆலமரம்பால், கல்கத்தாவில் ஒரு ஆலமரம்பால், பெரிய பெரிய மரங்கள் சாமானியனால செய்ய முடியுமா? இருக்கிற மரத்தை வேணா வெட்ட முடியும். ஏதானு பேத்து வைக்கிறேன்னு இல்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா சிருஷ்டிங்கிறது பகவானுடைய கையில தானே இருக்கு. அவர் தானே பண்ணிட்டு இருக்கார். அந்த சக்தி அவர்கிட்ட தானே இருக்கு. அந்த அனுசர்க்கம், அந்த சிருஷ்டியினுடைய விஸ்தாரத்தை சொல்லணும்னு ராஜா இப்படி பிரஷ்னம் பண்ணார்னு சொல்ல, நைமிஷாரண்யத்துல சூதர் சௌனுகாதிகளுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா. நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்துல சூதர் சௌனுகாதிகளுக்கு அதை சொல்றா. பாகவதம் அப்படித்தானே ஆரம்பிச்சது, நைமிஷே அனிமிஷ க்ஷேத்திரேன்னு. உடனே சூதர் அதை அனுவாதம் பண்றா.
इति संप्रश्नमाकर्ण्ये राजऋषेर्बादरायणिः प्रतिनन्द्य महायोगी जगाद मुनिसत्तमाः. हे मुनिसत्तमाः, சௌனகாதிகளே, அந்த சுகபிரம்மத்திட்டே பெரிய மகாயோகியான அந்த சுகாச்சாரியால்கிட்டே ராஜா கேட்டதும் ராஜாவை ரொம்ப ஸ்லாகிச்சு மேல சொல்ல ஆரம்பிச்சா. பிரதினந்திய மகாயோகி ஜகாத முனி சத்தமாக, மேல அந்த சிருஷ்டி விஸ்தாரத்தை சொல்ல ஆரம்பிச்சா. இப்போ இன்னொரு 3 நாளோ 4 நாளோ சுகாச்சாரியால்கிட்ட பாகவதம் கேட்க போறார், அப்புறம் மறைய போறார். இப்ப ராஜா என்னத்துக்கு இதை போய் உற்சாகமா கேட்கணும்? அந்த சிருஷ்டி விஸ்தாரங்களை சொல்லுங்க. இவரே 4 நாள்ல இந்த உலகம் அவருக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிட போறது. கேள்வி கேட்கறதையே அதோட பாவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் இல்லைன்னு இன்னொரு 4 நாள்ல 7ஆம் நாள் மரணம்னு தெரிஞ்சுதானே சுகர்கிட்ட வந்திருக்கார் பாகவதம் எங்க கரைக்கு. 3 நாள் கதை ஆயின்னு இருக்கு. இப்ப போய் சர்க்கம் விசர்க்கம் இதெல்லாம் பத்தி கேட்கிறா. தத்துவ சிருஷ்டிகளுக்கு சர்க்கம்னு பேரு, பிரம்மா படைச்சத்துக்கு விசர்க்கம்னு பேர். இதெல்லாம் பத்தி கேட்கிறாரே என்னன்னால் பகவத் விஷயமாக பேசின்னு இருக்கலாம். பேசினால் கேட்டால் பகவானுடைய சக்தி விஷயங்களை பேசணும். அவருடைய வீரம், பராக்கிரமம், குணங்கள், காருண்யம் இதை கேட்கணும். அதை விட்டுட்டு நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், நீ என்ன சமைச்சேன் உங்க காத்துல, நான் என்ன சமைச்சேன், நீ அந்த சீரியல் பார்த்தியோ, அதுல என்னாச்சு பார்த்தியோ, இன்னைக்கு அவா வந்தா பார்த்தியோ, இவா வந்தா பார்த்தியோ, இதுக்கா இந்த ஜென்மா, மனுஷ ஜென்மா இதுக்காகவா? இன்னைக்கு பிரகலாத ஸ்துதி பாகவதத்தில் படித்தோம். பிரகலாத சரித்திரம் அதில் சொல்றார், புனఃப்புனச்சர்வித சர்வனான. இந்த ஜனங்களுக்கு இந்த லௌகீக பேச்சு என்னைக்கு ஓயும்? சமைச்சதை சமைச்சுண்டு, சாப்பிட்டதை சாப்பிட்டுண்டு, பேசினதை பேசி, செஞ்சதை செஞ்சுட்டு இப்படியே 100 வயசு கடத்துறாளே, கிருஷ்ணா உன்னை மறந்துட்டு இப்படி இருக்காளே அப்படிங்கிறார் பிரகலாத சுவாமி. உன்னை நினைக்கிறதுக்கு தான் இந்த மனசு, உன் நாமத்தை பாடுறதுக்கு தான் இந்த வாக்கு, உன் கதைகளை கேட்கறதுக்கு தான் இந்த காது, உன்னை நினைக்கிறதுக்கு தான் ஹிருதயம். உன் விஷயமாக ஆறத்துக்கான அருமையான மனுஷ ஜென்மாவை வச்சு உயர்ந்த பட்டு புடவையை கொண்டு சாக்கடையில யாராவது பெரட்டுவாளா? உயர்ந்த வைர நெக்லஸ் தூக்கி குப்பமேட்டில் யாராவது எறிவாளா? அதுபோல உயர்ந்த மனுஷ ஜென்மாவை கொண்டு இப்படி அன்ன வார்த்தை பேசி இப்படி வீணடிச்சுப்பாளா? பேசினால் பகவத் விஷயம். ஸ்ருண்மன்னே கிருணன்னே சம்ஸ்மரயம்ச்ச சிந்தயன்னே நாமானி ரூபானி ச மங்களானி தே. குந்தி தேவி சொல்றார், உன் கதையே கேட்டுண்டு உன்னையே நினைச்சுண்டு நீ பண்ண காருண்யத்தை அவாவா வாழ்க்கையில பகவான் என்னென்ன அனுகிரகம் பண்ணாலோ அதை நினைச்சுண்டு அவன் நாமத்தையே பாடிண்டு அவன் கோயில் கோயிலா போய் தரிசனம் பண்ணிண்டு பார்த்த மூர்த்தியே தீப ஜோதியில இன்னைக்கு குருவாயூர்ல பார்த்தமே, குருவாயூரப்பனே எப்படி இருந்தா சந்தன கலபத்திலே மயில்பீலி பறக்க. நாமானி ரூபானி ச மங்களானி தே. இந்த மங்களமான விஷயங்களை ஸ்மரிக்கிறதுக்கு தானே மனுஷ ஜென்மம். அதை காற்றா ராஜா பிரஷ்னம் பண்றதும் சுகாச்சாரியால் சொல்றதும் பேசினால் பகவத் விஷயம். சிருஷ்டியாதிகளை பத்தி எதுக்கு பேசணும்னால் அதுவும் பகவத் விபூதி தான். எங்க தாத்தா சொல்லுவார், லட்சம் தாமஸ் ஆல்வா எடிசன் சேரட்டும் ஒரு தாமரை பூவை பண்ண முடியுமா அப்படின்பார். எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவார், லட்சம் எடிசன் சேரட்டும் ஒரு தாமரை பூவை சேத்துல அதுவும் முளைக்கிறது தாமரைப்பூ. சேர சகதியை பார்த்தா அருவருப்பா இருக்கு, அதுல முளைக்கிற தாமரையை பார்த்தா ஆசையா இருக்கு. பாம்பு சுத்துற தாழம்புதர்ல மணக்கிறது தாழம்பு, முள்ளு செடி, ஆனா உள்ள தாழம்பூ மணக்கிறதே யார் பண்றாள்? யார் பண்றாள்? பகவான் தானே சேத்துல தாமரையை மலர பண்றார், முள்ளு செடியில தாழம்பூ மலர பண்றார். ஐப்பசி மாசத்துல ஒரு பூவா இருக்கு மாம்பூ, அது சித்திர மாசம் வந்து பழமாயிடுதானா, இதுக்கு சொன்னேன் பாருங்க, ஆப்பூசுங்கிற பழம் 1000 ரூபா விலைங்கிறோம். அந்த பழத்தை என்ன நேர கொண்டு மரத்துல யாராவது ஒட்ட வச்சால, நேத்திக்கு பூவா இருந்ததுதான் இன்னைக்கு பழமா இருக்கு. ஆனா அந்த மாம்பூவுக்கு யாராவது 1000 ரூபா கொடுப்பாளா? அதுவே வடுவானா மாவிடுக்கு யாராவது 1000 ரூபா கொடுப்பாளா? அதுவே பழமானா 1000 10000 வேலை. அந்த பூதானே பிஞ்சாச்சு பழமாச்சு, இதை யாரு பண்ணினா? அந்த மாஞ்செடியில பூத்த பூவை இலையெல்லாம் பார்த்தா துளுரா இருக்கு, பச்சை பசேர்னு. அதுவும் வசந்த காலத்துல பார்த்தோமான துளுரா இருக்கு. இந்த துளுர் இந்த ஒரு மலர்ச்சியை யார் கொடுத்தால்? புஷ்பத்தை பார்த்தா ஆசையா இருக்கு, பழங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணினால்? எல்லாம் பகவான் தான் பண்றாள். அப்போ அவருடைய விபூதின்னு பார்க்கறது.
லோகாயதர்கள் லோக விஷயங்கள்னு ரசிக்கிறா. எதை பார்த்தாலும் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு ரசிக்கிறாள். பாகவதாலும் ரசிக்கிறாள். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னால் எல்லாத்துலேயும் பகவான் நினைச்சு ரசிக்கிறாள் பாகவதால் பக்தால். லோகாயதர்கள் லோக விஷய சுகம்னு ரசிக்கிறாள், விஷயம்னு ரசிக்கிறாள். பக்தால் பாகவதால் இதுவும் பகவானுடைய விபூதின்னா, எல்லாமே பகவானுடைய விபூதின்னா. அப்படிதான் ராஜா பிரஷ்னம் பண்றால். தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள் இவாளுடைய சிருஷ்டியை விஸ்தாரமாக சொல்லும்போன்னு சுகர் மேல சொல்றா. யதா பிரஜேசஸ புத்ரா தச பிராச்சீன பரிஹிஷா அந்தः சமுத்ராதுன் மக்னாததிர்ஷுர்காம் द्रुमैर्वृतां द्रुमेभ्यः क्रुध्यमानास्ते तपोदीपितमन्यवः मुखतो वायुमग्निञ्च சசுர்ஜுஸ்தத்திருக்ஷயா. சதுர்த்த ஸ்கந்தத்துல விட்ட கதை விதுரரும் மைத்ரேயரும் பேசிட்டு இருந்தால் அந்த கதை அதோட முடிஞ்சது. விதுர மைத்ரேய சம்பாத ரூபத்தோட அந்த கதை முடிஞ்சுடுத்து. சுகாச்சாரியால் மேல மனுவனுடைய மூத்த பிள்ளையான பிரியவிரதனோட கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. பிரியவிரதோ பாகவதான்னு. பாகவதம் படிக்கிறவாளுக்கு நான் சொல்றேன் இந்த அனுஸ்யூதம் புரிய. அங்க அவர் என்ன கதையை விட்டாரோ அதை இந்த ஷஷ்டஸ்கந்தத்துல மேல தொடர்றா. மைத்ரேயர் விட்டுட்டு அந்த நிறுத்தின இடத்துலேருந்து இந்த அத்தியாயத்துல சுகாச்சாரியால் மேல தொடர்றா. சொல்றவாள் மாறுவாளே தவிர சொல்ற கதை மாறாது பாகவதத்துல. மைத்ரேயர் சொன்னார், கபிலர் சொன்னார், இது அகஸ்தியர் சொன்னார், இது நாரதர் சொன்னார் அப்படின்னு கதை சொல்றவாள் மாறிண்டே இருப்பார். சொல்ற கதை மாறார். கவனிச்சு கேட்டாதான் பாகவதம் புரிஞ்சுக்க முடியும். சதுர்த்த ஸ்கந்தத்துல பிராச்சீன பரிஹிஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு புரஞ்சனோபாக்கியானங்கள்லாம் நாரதர் சொன்னார். கீழே சொன்னோம் அந்த கதையெல்லாம். அவளுக்கு 10 குழந்தைகள் பிரச்சேதஸ்கள் அப்படின்னு பிறந்திருந்தால் அவளுக்கு பரமேஸ்வரனே மம்மியூரப்பனே ருத்ரகீதம்னு ஒரு உபதேசம் பண்ணி பகவானுடைய பிரசாதத்தை வாங்கி கொடுத்தாள்னு அந்த ருத்ரகீதங்கள்லாம் கீழே சொல்லியிருக்கோம். அவளுக்கு திரும்பவும் முன்பு சிவாபராதம் பண்ணின தக்ஷன் சிவனுக்கு அபச்சாரம் பண்ணிட்டோமேன்னு அந்த தேகத்தை வச்சுக்க இஷ்டம் இல்லாத அப்புறம் சிவபக்தனா ஆயிட்டான். சமகங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி சிவபக்தனான ஆன அந்த தக்ஷன் சிவாபராதம் பண்ணின தேகம் வேண்டாம்னு அந்த தேகத்தை விட்டுட்டு இந்த பிரச்சேதசுகளுக்கே பிறந்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் சதுர்த்தத்தை. அந்த தக்ஷனுடைய விஸ்தாரத்தை இப்ப மேல தொடங்குறார். பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். பிராச்சீனிக்குன்னா கிழக்கு, பரிகிஸ்ன்னா தர்பம். கிழக்கு நுனியாவே தர்பையை போட்டிருந்தாராம் தேசம் முழுக்க. என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் போய் யாகம் பண்ணினாராம். யஜ்யம்தான் அவருடைய உபாசனை. அவருக்கு 10 குழந்தைகள் இருந்தால் பிரச்சேதஸ்கள்னு 10 பேரும் ஒத்தா போல இருப்பாளாம். அங்க குரு விளையாட்டா இந்த கதையை சொல்லுவார். ஒருத்தர் சாப்பிட்டா பாக்கி 9 பேருக்கு பசிக்காது அப்படின்பா. 10 குழந்தைகளும் அப்படி அந்யோன்யமா நகமும் சதையுமா இருப்பாளாம். ஒருத்தர் தூங்கினா போருமா, பாக்கி 9 பேருக்கும் சுகம் கிடைச்சோம். தூங்கின நித்ரையினால என்னுடைய சிரம பரிகாரம் ஆகிடும். ஒருத்தர் சாப்பிட்டா போறோம் 10 பேருக்கும் வயிறு நிறைஞ்சோம். அதுபோல ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருந்தால் அந்த பிரச்சேதஸ்கள் அந்த 10 குழந்தைகளும் மேற்கு சமுத்திர கரையில தபசு பண்ணினான். குருவாயூர் க்ஷேத்திரம் இருக்கே, நாராயண சரஸ், அந்த கரையில தபசு பண்ணினால் பகவானுடைய பிரசாதத்தை அடைஞ்சால்ங்கிறது பூர்வ கதை. அப்புறமா பகவத் பிரசாதம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வரா. தபஸ்ல இருந்தவாள் லோகத்தை பார்த்திருக்க மாட்டாளோ. தபஸெல்லாம் முடிஞ்சு பகவத் பிரசாதம் ஆனதுக்கு அப்புறம் லோக சிருஷ்டிக்காக தான் இவரை தபஸுக்கு போச்சொன்னால் பிராச்சீன பரிஹிஸ் லோகத்தை சிருஷ்டி விஸ்தாரம் பண்ணணும்னு தபஸெல்லாம் முடிஞ்சு வெளியில வந்ததும் லோகத்தை பார்க்கறால் மரங்களால பூமி முழுக்க மூடி இருந்துதான். அமேசான் காடாட்டம் இருந்துதான் பூமி. காடா இருந்ததுன்னா அங்க ஒரே விஷஜந்துக்களும் அதுதானே இருக்கும். மனுஷியால் வாழறதுக்கான இடமா இல்லாத போயிடுது. இப்ப எப்படி மரமே இல்லை, மரம் நடுங்கோங்கிறாலும். அப்போ மனுஷா நிற்க இடம் இல்லையா, ஒரே மரமா அடிக்கு ஒரு மரமா இருந்துதான். சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னா தேசத்தை நிர்மாணம் பண்ணணும். ஒரே காடா இருக்கேன்னு சொல்லி தன் தபோபலத்தினாலே துருமேபியா குருத்தியமானாஸ்தே தபோதீபிதமன்யவஹ. உடனே வாக்க திறந்தால் வாயு பகவானும் அக்னி பகவானும் அதுல இருந்து வெளிப்பட்டு மரங்கள் எல்லாம் எரிச்சா. முகத்தோ வாயுமக்னிஞ்சே சசுர்ஜுஹு தத்திருக்ஷயா. மேல லோக சிருஷ்டியை விஸ்தாரம் பண்ணணும்னு தன் வாக்குல இருந்து அக்னியும் வாயுவையும் பிரவகிச்சாள். பகவானையே பார்த்தவாளாச்சே சக்தா. உடனேயே மரங்கள்லாம் திகுதுன்னு எரிய ஆரம்பிச்சுது. தாபியாம் நிர்தஹ்யமானாம் ஸ்தான் உபலப்ய குருத்வஹா. ஹே குருகுலத்துல வந்த ராஜன்னே,
அந்த வாயுவும் அக்னியும் எல்லா மரங்களையும் கொளுத்துறத பார்த்துட்டு மரங்களுக்கெல்லாம் அதிபதி சோமன். சோமோவை ஓஷதீனாகம் ராஜான்னு ராஜோவாச்ச மகான் சோமஹா மன்யும் பிரசமயன்னிவா. கோபத்தினாலதான் இவா எரிக்கிறாள், அந்த கோபத்தை அடக்கணும்னு அந்த சோமதேவன் வந்தாராம். சோமோவை பிராமணனாகும் ராஜான்னு சொல்லப்படுறது. சோமோவா ஏதஸ்ய ராஜ்யமாதப்தே. இந்த மந்திரம் போய் சொல்றது பிராமணாளுக்கும் அவன் தான் தெய்வம். சந்திரன், சோமன்னா சந்திரன், அவன் தான் வனஸ்பதிக்கெல்லாம் அதிபதி. அவன் ஓஷதிகளுக்கெல்லாம் அவன்தான் பதி. ராஜோவாச்ச மகான் சோமஹா மன்யும் பிரசமயன்னிவா. வா கோபத்தை, தபஸ்விகளாச்சே, சண்டை போட முடியாது, வா கோபத்தை சமாதானப்படுத்த அவரே நேரம் வந்தார். நத்ருமேபியா மகாபாகாதீனேபியோ துரோக்துமர்ஹதாம் விவர்த இஷவோ யூயம் பிரஜானாம் பதய ஸ்மிருதாக. நீங்க சிருஷ்டி கிரமத்துல ஈடுபடணும்னு தபஸுக்கு வந்தவால் இப்படி அழிக்காதீங்க. சோமன் ஓடி வந்து சொன்னார், நீங்க சிருஷ்டியை விருத்தி பண்ண வேண்டியவால், நீங்க அழிச்ச வரைக்கும் போறோம், நீங்க ரொம்ப பாக்கியவான்கள், பரமேஸ்வரனையே நேர பார்த்தவாள். மகாபாகாக மம்மியூரப்பனையே நேர பார்த்து ருத்ரகீதம் அவர்கிட்ட படிச்சு நாராயணனையும் சாட்சாத்கரிச்சவாள். தீனேபியா, இந்த மரங்கள்லாம் என்ன பண்ணிட்டு கையால் ஆகாததுகள், அதெல்லாம் வந்து துருமங்கள், கைகால் இல்லாததுகள், அதை போய் நீங்க சிரமப்படுத்தாதீங்க. விவர்த இஷவோ யூயம் பிரஜானாம் பதய ஸ்மிருதாஹாம். மரங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்கோ, அதை விட்டுடுங்கோ, மரங்களை வெட்டாதீங்கோ. நீங்க ராஜா, எல்லாரையும் வளர்க்க வேண்டியவாள், மரங்களை வளருன்னு சொல்ல வேண்டியவாள், நீங்க அதை வெட்டாதீங்கோ. அஹோ பிரஜாபதி பதிஹி பகவான் ஹரிரவ்யயா வனஸ்பதி நோஷதீஷ்சே சசர்ஜோர்ஜமிஷம் விபு. ஆச்சரியம். சிருஷ்டிகர்த்தாவுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்கார், பிரஜாபதி பதிஹி. பிரஜைகளுக்கெல்லாம் பதி ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பிரம்மதேவன். அவருக்கு ஒரு பதி இருக்கார். உலகத்தை படைச்சார் பிரம்மா, உலகத்தை பிரம்மா படைச்சார்னா பிரம்மாவுக்கு அதீனமானால் பிரம்மாவும் ஒருத்தருக்கு அதீனம். பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ. எல்லாருக்கும் மேற்பட்டவர் ஒருத்தர் இருக்கா. அஹோ பிரஜாபதி பதிஹி பகவான் ஹரிரவ்யயா. பிரஜாபதிகளுக்கெல்லாம் பதி ஒருத்தர் இருக்கார், ஹரி. அவர் தானே இந்த ஜகத்தை, அந்த கிருஷ்ணன் தானே, ஹரிதானே விபுகு சக்தி வாய்ந்தவராய். வனஸ்பதினே ஓஷதீஷ்சே. வனஸ்பதிகளை அவர் தான் சிருஷ்டி பண்ணார், பெரிய மரங்களை. ஓஷதிகள்னா பச்சலைகள். ஈஷம் அப்படின்னா அன்னம்னு அர்த்தம். ஊர்ஜம் அப்படின்னா பழவர்க்கங்கள்னு அர்த்தம். ஈஷமூர்ஜம் மே பின்வஸ்வ. வேதம் சொல்றது இல்லையா, எல்லாம் வேத பதங்கள். வேதம்தான் பாகவதம். சசர்ஜா, இஷமூர்ஜங்கள் எல்லாம் அவர் தானே படைச்சார். சசர்ஜோர்ஜமிஷம் விபு. அந்த விபு படைச்சார், பகவான் படைச்சிருக்கார். அன்னங்கள்லாம் நடவாடுறவாளுக்காக படைச்சிருக்கார். அன்னம் சராச்சரா சராணாமச்சரா ஹியாபதா பாதச்சாரினாம். பூ பழங்கள்லாம் சஞ்சரிக்கிறவாளுக்கு வழியில புஷ்பங்களும் பழங்களும் பகவான் கொடுத்திருக்கார். கீழே இருக்கிற புற்கள்லாம் வைக்கோல் எல்லாம் அபதஹா பசுபக்ஷிகளுக்கு கொடுத்திருக்கார். இப்படி ஒத்தொத்தருக்கு வேண்டிய ஆகாரத்தை படைச்சிருக்கார். அஹஸ்தா ஹஸ்தயுக்தானாம் திபதாஞ்ச சதுஷ்பதாம். 2 கால் பட்சிகள், 4 கால் மிருகங்கள், 2 கால் மனுஷா, எல்லாருக்கும் வேண்டிய ஆகாரத்தை அவர் படைச்சிருக்கார். ஒன்னொன்னுத்துல ஒன்னொருத்தருக்கு ஆகாரம் இருக்கு. அதை போய் தடுக்காதீங்க, இயற்கையை போய் தடுக்காதீங்க. யூயஞ்ச பித்ரான்வாதிஷ்டா தேவதேவேன சானகாஹாம் பிரஜாசர்காயகி கதம் விரக்ஷான் யுத்தக்துமருகதா. இப்படி மரங்களை கொளுத்தரையிலே உங்க அப்பா எப்பேற்பட்டவர், தேவர்களுக்கெல்லாம் தேவனானே பகவானையும் நேர பார்த்திருக்கேன். உங்களே கல்யாணம் பண்ணிட்டு சிருஷ்டி பண்ணுங்கன்னு அந்த பகவான் தரிசனம் கொடுத்த காலத்துல ஆக்ஞை பண்ணியிருக்கார். தேவதேவேனே பித்ரா அன்வாதிஷ்டாக உங்களை அதுல நியமிச்சிருக்கார். நீங்க போய் இப்படி மரத்தெல்லாம் கொளுத்தின்னு இருக்கலாமா? தபசு பண்ணிவிட்டு கொளுத்தலாமா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆதிஷ்டத சதாம் மார்க்கம் கோபம் யச்சத தீபிதம் பித்ராபிதாமகே நாபி ஜுஷ்டம் வஹ பிரவிதாமகைஹி.
உங்க அப்பா தாத்தா இன்னும் மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாலோ அந்த சாது மார்க்கத்தை நீங்க அவலம்பிங்க. உங்க அப்பா தாத்தா எப்படி இருந்தாலோ அந்த தர்மத்தை சதாம் மார்க்கம் ஆதிஷ்டதே. இந்த கோபத்தை விட்டுடுங்கோ. கோப மார்க்கம் நமக்கு சன்மார்க்கம் இல்லை, அதை விட்டுடுங்கோ. தோகானாம் பிதரு பந்து தசா பக்ஷ்மஹா ஸ்திரியா பதிஹி பதிஹி பிரஜானாம் பிக்ஷூனாம் கிருஹ்யஜானாம் புத சுஹ்ருதி. ஒரு குழந்தைகளுக்கு அப்பா அம்மா தான் பந்து, கண்ணுக்கு யமதான் பந்து, ஸ்திரீக்களுக்கு புருஷன் தான் பந்து. நான் பாகவத ஸ்லோகத்தை படிச்சுடுறேன், ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க வியாசரை போய் கேளுங்க, நான் அதுல இருக்கிறத சொல்லிவிடுறேன். திருஷா பக்ஷ்மஹா ஸ்திரியா பதிஹி, ஸ்திரீக்களுக்கு பதிதான் பந்து. 1000 உறவு இருக்கட்டும் உறவாகாதுங்கிறாள் அனசூயம்மா. பதிதான் தெய்வம், அவன்தான் பந்து. அவனை விட நெருங்கின உறவு யாரும் இல்லை. கண்ணுக்கு யமதான் பந்து, பிரஜைகளுக்கு ராஜாதான் பந்து, பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் குடும்பிதான் பந்து. பதிஹி பிரஜானாம் பிக்ஷூனாம் கிருஹ்யஜானாம் புத சுஹுது, அறிவில்லாதவனுக்கு அறிவுள்ள சாதுக்கள் தான் பந்து. அந்தர்தேகேஷு பூதானாம் ஆத்மாஸ்தே ஹரிரீஸ்வரஹ சர்வ தத்ஷ்யமீக்ஷத்வம் ஏவம் வஸ்தோஷிதோஹ்யசூ. எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் பகவான் இருக்கால். ஒரு மரத்திலேருந்து எறும்பிலேருந்து எல்லாருக்குள்ளேயும் கிருஷ்ணன் வசிக்கிறாள். அதை பாருங்க, எல்லாம் அவருடைய வீடுன்னு நீங்க பாருங்க. அவா இப்படி இவா இப்படின்னு நீ தனி மனுஷாலா பார்க்கறதுனால தானே பிடிச்சவாள் பிடிக்காதவாள் நீங்க பிரகலாதன் சொல்றா. பிரியர்கள்னு ஒரு கோஷ்டி, பிடிக்காதவாள்னு ஒரு கோஷ்டி. பிரியர்கள் எட்டி போனாலும் துக்கமா இருக்கு, பிடிக்காதவா கிட்ட வந்தாலும் துக்கமா இருக்கு. இந்த இந்த துன்பங்கள்லாம் எனக்கு போகணும்னு இந்த சிம்மத்தை பிரார்த்திக்கிறார். எஸ்மாத் பிரியா பிரிய வியோக சயோக ஜன்ம சோகாக்னினா சகலயோனுஷு தஹ்யமானஹா. பிரிய வியோகம் அப்பிரிய சயோகம் 2 வித துக்கங்கள் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுறது. பிடிச்சவாள் எட்டி போயிட்டாலும் துக்கம், பிடிக்காதவா கிட்ட வந்தாலும் துக்கம். இதுல ஒரு ஆச்சரியம், 30 வருஷம் பிடிக்காதவா பிடிச்சவாளா ஆயிடுறாள், 30 வருஷம் பிடிச்சவா பிடிக்காதவாளா ஆயிடுறாள், பிடிக்காதவா பிடிச்சவாளா ஆயிடுறா. இதுவும் மாறிண்டே இருக்கு. இதெல்லாம் மாயைகள், பகவானுடைய லீலைகள். இதெல்லாம் இதுலேருந்து நான் விலகணும். இதுலேருந்து விலகி என்ன பண்ணணும்னா ப்ரூமன் பிரவாமி பதமே தவ தாஸ்ய யோகம். உன்னோட தாஸ்ய பக்திக்கு நான் ஆக்க. உனக்கு அர்ச்சனை பண்ணுவேனா, உனக்கு நமஸ்காரம் பண்ணுவேனா, உன்னை கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுவேனா, உன் கதைகளை பாடுவேனா, உன் கதைகளை கேட்பேனா, உன் நாமத்தை சொல்லுவேனா, அப்படி ஆகணும். ஆகாத இது மாதிரி விஷயங்கள்லயே மனசை விட்டு இருந்தானா எப்போதும் சோகாக்னினா சோக துக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கான். நாராயணனுடைய வீடுன்னு பாருங்கோ, எல்லாரையும் எல்லாத்தையும் பகவான் உள்ள இருக்காரு அந்தர்யாமின்னு நினைங்கோ. அதனால அவர் சந்தோஷப்படுவார். எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்காருன்னு பார்த்துட்டா அப்புறம் யார் வேண்டாதவா, யார் பிடிக்காதவா, யார் அச்சின்னு சொல்லுவோம், தூர்னு சொல்லுவோம், அது வேண்டாம். அதனால பகவான் சந்தோஷப்படுவார். எஸ் சமுத்பதிதம் தேகே ஆகாஷான் மன்யுமுல்பணம் ஆத்ம ஜிக்ஞாசையா எச்சேதே சகுணா நதிவர்த்ததே. எதிர்பாராத திடீர்னு கோபதாபங்கள் வரத்தான் வரும். அது ஆத்ம ஞானிகள் தன்னோட ஆத்மஸ்வரூப ஞானத்தால அடக்கிக்கான். இதெல்லாம் நமக்கு குணம் இல்லை, இது வேண்டாம்னு எட்டி கிழிஞ்ச சட்டை எப்படி தூக்கி எறிவாளோ, இது நான் போட்டுக்க மாட்டேன்னு எப்படி தூக்கி எறிவாளோ. போட்டுக்கணும்னு ஒரு சட்டையை எடுத்தான், கையில கிழிஞ்சிருக்கு, அப்புறம் போட்டுப்பானோ மானியா இருக்கிறவன் தூக்கி எறிஞ்சுடுவான். அதுபோல பூமியில இருக்கிற பர்யந்தம், உப்பு காரம் சாப்பிட்ற பர்யந்தம் கோபதாபங்கள் வரத்தான் வரும். அப்படி வந்தா கூட ஞானிகள் என்ன பண்ணுவார்னால், இது என்னுடைய சொரூப லட்சணம் இல்லையேன்னு தூக்கி எறிஞ்சுடுவார். அதை அடக்கணும். ஆத்ம விசாரம் பண்றவாள் ஆத்ம ஜிக்ஞாசையா எச்சேதி, முயற்சியோட அடக்க. அதை அடக்கினா என்ன கிடைக்கும்னால் சகுணா நதிவர்த்ததே, குணாதீதனாக ஆயிடுவார். குணாதீதன்னு கீதையில சொல்றாரு இல்லையா, குணாதீத சௌச்சியத்தே அப்படிங்கிறாரோனோ 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகத்துல ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்றார். அவன் தான் குணாதீதன். அந்த நிலைக்கு அப்பதான் அவன் அடைவான். போரும் நீங்க மரத்தை எரிச்சதுன்னு இந்த சோமன் சமாதானப்படுத்தி உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும்னு அந்த வனஸ்பதிகளுக்கெல்லாம் ஒரு பொண்ணு உண்டா. அந்த பொண்ணை உங்களுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனார். அலம் தக்தைர் துருமைர்தீனைஹி கிலானாம் சிவமஸ்துவஹான் வாக்ஷி வாருஷி ஹேஷாவரா கன்யா. வாருஷின்னு பேரான்,
விருட்சங்களுடைய பொண்ணு அது, விருட்சங்களுடைய வளர்ப்பு பெண்ணா. வாருஷீஹேஷா வராகன்யா பத்னித்வே பிரதிகிருஹ்யதாம். இவளை விவாகம் பண்ணிக்கோங்க, தர்ம பத்னியா உங்களுக்கு அவள் இருக்கட்டும், மேற்கொண்டு பிரஜைய சிருஷ்டியை நீங்க தொடருங்கோ. இத்யாமந்திரிய வராரோகாம் கன்யாம் அப்சரசீம் நிருபாம் அப்படின்னு அந்த அப்சரஸோட பெண்ணை கொடுத்தாள்னு இருக்கு பாகவதத்துல. அது யார் அந்த அப்சரசு, யாருக்கு பிறந்தாள் அப்படின்னா அது வியாக்கியானம் பார்த்தா தான் புரியும். கண்டு அப்படின்னு ஒரு மகரிஷி, இதெல்லாம் பாரதத்துல இருக்கு இந்த கதை. கண்டுன்னு ஒரு மகரிஷி, பிரம்லோச்சான்னு ஒரு அப்சரஸ், பிரம்மலோகத்து அப்சரஸ். அவள் எப்படி மேனக வந்தால் விஸ்வாமித்திரருக்கு, ஊர்வசி வந்தால் நல்லா, ரம்ப வந்தால்னு இருக்கு இல்லையா, அதுபோல நகுஷனோட கதையில ஊர்வசி வந்தால்னு இருக்கு இல்லையா, அதுபோல இந்த பிரம்லோச்சாங்கிற அப்சரஸ் கண்டு மகரிஷியோட தபஸுக்கு வந்தால் கொஞ்ச காலம் சலனப்பட்டார். அந்த கண்டு மகரிஷிக்கு பிறந்தவள் தானா இந்த வாரிஷிங்கிறவள். அப்புறம் தபஸுக்கு போறேன்னு அவர் போயிட்டார், அந்த அப்சரஸும் இந்த தேவலோகம் போயிட்டார், காட்டுல போட்டு விட்டால் பிறந்த பொண்ணை விருட்சங்கள்லாம் எடுத்து வளர்த்து தான் தன்னுடைய அபிமான புத்திரியாக சோமராஜனும் சேர்ந்து வளர்த்தார். இந்த பெண்ணை உங்களுக்கு தரேன்னு இத்யாமந்திரிய வராரோகாம் கன்யாம் அப்சரசீம் நிருபா சோமோ ராஜாயோ தத்வா தே தர்மே நோபயேமிரே. நீங்க இவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல தேபியஸ்தஸ்யாம் சமபவதி. அப்படி அவ கல்யாணம் பண்ணிட்ட பெண்ணுக்கு தான் பிறந்தாலாம் தக்ஷன்கிறவர். முன்பு சிவாபராதம் பண்ணின தக்ஷன் அந்த தேகத்தை வச்சுக்க இஷ்டம் இல்லாம இந்த தம்பதிகளுக்கு வந்து பிறந்தார். தேபியஸ்தஸ்யாம் சமபவதி தக்ஷா பிராச்சேதசः கிலே எஸ்ய பிரஜா விசர்கேனே லோகா ஆபூரிதாஸ்த்ரயா. இந்த வாருஷிங்கிற பெண்ணிடத்துல பிரச்சேதஸுகளுக்கு தான் இந்த தக்ஷ பிரஜாபதி பிறந்தார், திரும்பவும் தக்ஷங்கிற பேரோடையே அப்படின்னு இந்த கதையை சொல்லி அவளுக்கு சந்ததி, அந்த தக்ஷன் சந்ததியை உண்டாக்கணும், லோகத்தை நிரப்பினார். லோகம் முழுக்க இப்ப தக்ஷனோட வம்சம்தான் இருக்கான். ஏன்னா தக்ஷனுக்கு 60 பெண்களாம், 60 பெண்களையும் சில பேருக்கு கொடுத்தாலாம், தர்மதேவதைக்கு, கஷ்யபருக்கு, இன்னும் கொடுத்தாலும் மேல வரும் கதை. எதா ஆபூரிதம் ஜகது, உலகம் முழுக்க நாகர்களா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், மனுஷர்களா இருக்கட்டும், எல்லாம் தக்ஷன்டேந்து வந்தவாளாம், தக்ஷ பிரஜாபதியோட பொன்டேந்து வந்தவாளாம் அந்த 60 பேர்கள்டேந்தும். அதுல 13 பெண்களை கஷ்யபருக்கு கொடுத்தார். அந்த கஷ்யபருக்கு தான் திதி, அதிதி, கத்ரு, வினதே இந்த பத்னிகள்லாம். அதனால ஒரு சம்பிரதாயம் உண்டு, பிராமண வர்க்கத்துல ஏதான வம்சத்துக்கு கோத்திரம் தெரியாத போயிடுதுன்னு வச்சுப்போம். இப்ப கோத்திரம் கேட்டா ரொம்ப பேருக்கு தெரியலையோன்னு பிராமின்கிறான், என்னடா கோத்திரம்னு கேட்டா பிராமின்கிறான். உள்வர்க்கம் கூட தெரியாத போட்டோம், கோத்திரமாவது தெரிய வேண்டாமோ? பிராமின், வஞ்சிர மீன், வாழை மீன்னு எதையோ சொல்லிட்டு இருக்கான். கோத்திரம் தெரியல, பூனல் போடணும், அப்பா இல்லை, கோத்திரமும் தெரியலேன்னா என்ன பண்றதுன்னால் ஸ்மிருதிகாரா காஷ்யப கோத்திரத்துல சேர்த்துடுன்னுட்டா. காஷ்யப கோத்திரோத்பவசியான்னு சொல்லிடு. ஏன்னா எல்லாருக்கும் மூலம் காஷ்யபர் தான், அவர்கிட்டேருந்து தான் உலகமே உண்டாச்சு. தாக்ஷாயின்ய பிரஜா சர்வாகான்னு மேல சொல்ல போறா. தாக்ஷாயணிக தக்ஷனோட பெண்கள், அவள்கிட்டேருந்து தான் உலகமே உண்டாச்சு. அப்ப கஷ்யபர்கிட்டேருந்து தான் உண்டாச்சு. அதனால கஷ்யப கோத்திரம். அது தெரியாம இருந்தா தான் சொல்லணும், தெரிஞ்சவாளும் அதையே சொல்லிக்க கூட. தெரிஞ்சவா இருந்தாலானா தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 504 கோத்திரங்கள் இருக்கு. 504 கோத்திரத்துக்கும் பிரவரம் என்கிட்ட இருக்கு. 504 கோத்திரத்துக்கும் அபிவாதையே ஆங்கீரசேன்னு அபிவாதையை சொல்ற காலத்துல சொல்லுவாளணும். அதுல ஏகாரிஷேயே, திரையாரிஷேயே, பஞ்சாரிஷேயே, சப்தாரிஷேயே, சில கோத்திரத்தை 3 ரிஷிகள் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்காள், சில கோத்திரத்தை 5 ரிஷிகள் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்காள். அதை ஞாபகப்படுத்துறது தான் அந்த பிரவரம். நாங்கள்லாம் முத்கல கோத்திரம்னா திரையாரிஷேயே, ஆங்கீரசே, பார்மிஷ்வே, மௌத்கல்யே, இந்த 3 பேர்களுமா சேர்ந்து இந்த கோத்திரத்தை ஏற்படுத்தினார். அதனால மௌத்கல்ய கோத்திரம். அது மாதிரி ஒரு ரிஷிகளும் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கால் கோத்திரங்கள். யதாசர்ஜ பூதானி தக்ஷோ துஹித்ருவத்சலஹ ரேதசா மனசா சைவே தன்மமாவஹி தஸ்ருணு. இந்த தக்ஷ பிரஜாபதி ஸ்திரீ சம்பர்க்கத்தினால சில வம்சங்களை ஏற்படுத்தினார், மனசால சில சிருஷ்டிகள் பண்ணினார், பூதங்கள் எல்லாம் படைச்சார். அதெல்லாம் உனக்கு சொல்றேன் அப்படின்னு தக்ஷனுடைய சிருஷ்டிகளை சொல்றார் இந்த அத்தியாயத்துல.
மனசைவா சிருஜத் பூர்வம் பிரஜாபதிரிமா பிரஜாஹாம் தேவாசுர மனுஷ்யாதீன் நபஹா ஸ்தல ஜலவுகசஹாம். ஜனங்களை அவர் தான் படைச்சார், தேவர்கள் அசுரர்கள் மனுஷால அவர் தான் படைச்சார். ஆகாசம் நீர் இதுல வசிக்கக்கூடிய ஜீவராசிகளையும் அவர் தான் படைச்சார். ஆகாசத்தையே வீடா இருக்கிற பேர் சில பேர்ல இருக்காள், ஜலத்திலேயே வாழற ஜந்துக்கள்னு சிலது இருக்கு, எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார். தேவாசுர மனுஷ்யாதீன் நபஸ்தல ஜலவுகசஹாம் தமம் பிரம்மிதமாலோக்கியே பிரஜாசர்க பிரஜாபதி விந்தியபாத அனுபவ்ரஜ்யே சோச்சரத் துஷ்கரம் தபஹா. ஆனாலும் அவருடைய சிருஷ்டி விஸ்தாரமாகல. எல்லாம் பண்ணிவிட்டேன் கம்பெனி, ஆனா குரோத் இல்லைங்கிறானு சில பேர். அதுபோல எல்லாம் பண்ணிவிட்டார், என்ன குரோத் இல்லைன்னா என்ன என்னன்னால் தெய்வ பலம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு விதைய பூமியில போட்டா 3 நாள் கீறிண்டு பூமியை கீறிண்டு வெளியில வருது, முளை விடுறது செடியிலேருந்து. யார் பண்ண முடியும்? விதைய வேணா பூமியில போட முடியும் நம்மளால. அந்த செடி உயிர்ப்போட வெளியில வருதுங்கிறது பகவான் தானே பண்ண முடியும். அந்த விதையை கீறிண்டு வெளியில வருதுன்னால் பகவான் தானே பண்ண முடியும். தெய்வ பலம் வேணும் எல்லாத்துக்கும். அதனால அவர் என்ன பண்ணார், இந்த சிருஷ்டி போரல்லைன்னு சொல்லிவிட்டு விந்தியமலையினுடைய அடிவாரத்துல போய் தபசு பண்ண ஆரம்பிச்சார். அந்த தக்ஷ பிரஜாபதி விந்தியமலையினுடைய அடிவாரத்துல போய் தபசு பண்ணினார். விந்தியபாத அனுபவ்ரஜ்யே சோச்சரத் துஷ்கரம் தபஹாம். அங்க ஒரு தீர்த்தமாம். தத்ரா அகமர்ஷணம் நாம தீர்த்தம் பாபகரம் பரம். அகமர்ஷணம்னு ஒரு தீர்த்தமா. உபஸ்பிருஷ்யானுசவனம் தபசா தோஷயத்தரிம். 3 வேளையும் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிண்டு பாபகரம். பொதுவாகவே தீர்த்தங்கள்லாம் பாபகரம், புண்ணிய தீர்த்தங்கள். 6 கோடி தீர்த்தம் இருக்குங்கிறார் லோமசர் அப்படின்னு ஒரு ரிஷி. மகாபாரதத்துல 6 கோடி தீர்த்தங்கள் இருக்காம் பாரதத்துல. ஒரு ஊர்னு சொன்னா இப்ப ஜம்புகேஸ்வரர்னா அந்த கோவிலுக்குள்ள ஒரு குளம் இருக்கு. ஸ்ரீரங்க கஷேத்திரம் கோவிலுக்குள்ள ஒரு குளம் இருக்கு, சந்திர புஷ்கரணின்னு. வெளியில தான் வந்து காவேரி உபய காவேரி போறது, இதுவும் தீர்த்தம் தான். குளத்துல இருக்கிறதும் இது ஒரு புண்ணிய தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. அதுபோல அக்னி தீர்த்தம். பல ஊர்களில் பல தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா. எங்கூர் கிராமத்துல வடகுடியிலே காருண்யாமிருத தீர்த்தம்னு பேர் இந்த குளத்துக்கு. இதே மாதிரி குளங்கள் 6 கோடி தீர்த்தங்கள் இருக்கான். இந்த லோமசர் சொல்றார், 2 முறை அத்தனையிலையும் நான் ஸ்நானம் பண்ணியிருக்கேன் தர்மபுத்திராங்கிறார். வனபருவால வந்து 6 கோடி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும் 2 முறைன்னா அவர் எத்தனை காலம் வாழ்ந்திருக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு தீர்த்தம்னு எடுத்துட்டா கூட 12 கோடி நாள் இருந்திருக்கணும். அவர் 6 கோடியில ஸ்நானம் 2 தடவை பண்ணியிருக்கேன்னா 12 கோடி நாளாவது இருந்திருக்கணும். ரிஷிகளுக்கு ஆயுஷ் சொல்ல முடியாது, தபஸ்விகளவா. வனபருவால வந்து தர்மபுத்திரத்தை சொல்றார், நான் அத்தனை தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணியிருக்கேன், பாரதத்துல உள்ள எல்லா தீர்த்தத்திலையும் பண்ணியிருக்கேன். பண்ணணும். அங்கங்க போய் கங்கையிலையும் யமுனையிலையும் காவேரியிலையும் சக்தி உடையவால் அடிக்கடி போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வர. உபரிச்சர வசூன்னு ஒரு மகான் இருந்தார். அவர் பகவானை குறித்து தபசு பண்ணினார். அவருக்கு ஒரு விமானம் கொடுத்தார் பகவான். அந்த விமானத்தை கொண்டு என்ன பண்ணினார்னா நித்தியம் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு வச்சுட்டு இருந்தார். டெய்லி இங்கேருந்து மதுரை பக்கம் தான் இருந்தார். இங்கேருந்து அவர் அங்க போய் ஸ்நானம் பண்ணணும்னா கங்கையில போய் 3000 மைல் தாண்டி இருக்கு, 2000 கிலோமீட்டர், 2600 கிலோமீட்டர் இருக்கு இங்கேருந்து ஹரித்வார். அதனால அவர் மேலேயே சஞ்சரிச்சுட்டு இருப்பாராம் டெய்லி ஸ்நானத்துக்கு போயிட்டு வர்றதுன்னா. அதனால அவருக்கு பேரே உபரிச்சரவசூன்னே பேர். ஆகாசத்துல போயிட்டே இருக்கிறவர். நித்தியம் கங்கைக்கு ஸ்நானத்துக்கு போனாரானா. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் அவர் கதையை நினைச்சேனா. நமக்கு எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் கங்கா ஸ்நானம் கிடைக்கிறது. அவருக்கு நித்தியம் போய் அந்த விமானத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் திருப்பரங்குன்றங்கிட்ட வரதே அந்த விமானம் அக்கறாயிடுது. வாகனம்னு சொன்னாலே எங்கேயா நின்றுடு போனோம், பிரேக் டவுன் ஆயிடுது. ரொம்ப வருத்தப்பட்டாராம், ஸ்நானம் பண்ண முடியலையேன்னு. மகாத்மா இல்லையா கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு? அவர் மகாத்மா, அவர் உபரிச்சர வசு. உடனே சுவாமி ஒரு வேடுவ பையன் போல வந்து இங்க வான்னு அழிச்சுன்னு போய் ஒரு இடத்த கால் சிலம்பால குத்தினாராம். குத்தி இதுல ஸ்நானம் பண்ணு, இதுதான் கங்கை அப்படின்னாராம். சொன்ன பையன் மறைஞ்சு போயிட்டார். அங்க நூபுர கங்கை அப்படின்னு ஒரு கங்கை இருக்கு. அழகர் மலை இருக்கே, சோழமலை இருக்கே, பழமுதிர் சோலை. திருப்பரங்குன்றம் ஒரு மதுரை கிட்ட ஒரு
க்ஷேத்திரம் இருக்கு. அழகர் மலையில மேலே ஏறினோமானா தான் பழமுதிரி சோலை இருக்கு. அதையும் தாண்டி மேலே போனோமானால் நூபுர கங்கை இருக்கு. பகவான் அழகரே வந்து கால் சிலம்பால தட்டி காமிச்சாராம். அங்கேருந்து ஒரு தீர்த்தம் உண்டாச்சு, இன்னைக்கு வந்துன்னு இருக்கு. அந்த தீர்த்தத்தை எடுத்து தான் அழகருக்கும் நித்திய கைங்கரியங்கள்லாம் பண்றாள். நூபுர கங்கைன்னு பேர். பகவான் அது போல பல பேருக்கு தீர்த்தங்களை காமிச்சிருக்காள். இந்த திருநீர்மலைன்னு இருக்கே, மெட்ராஸ்ல பம்மல் ஹைவேல போனோமானா பைபாஸ்ல வால்மீகி பகவான் 3 நாளா தாகத்தோட ரொம்ப பரிசிரமப்பட்டு இந்த மலையில வந்து உட்கார்ந்துட்டாராம். ரங்கநாதன் தான் அங்கே திருநீர்மலையில பெருமாள் தான் படுத்துட்ட கோலம் தான். அவர் ஒரு வேடுவனாக வந்து இவருக்கு இந்த ஒரு குபார் தீர்த்தம்னு அந்த மலையில காமிச்சாராம். எங்க பார்த்தாலும் வறட்சி, ஜலமே இல்லைன்னு இருந்த காலத்துல அந்த மலையில ஒரு ஊற்ற காமிச்சாராம் பகவான். அதனால அந்த மலைக்கு என்ன பேருன்னால் நீர்மலைன்னு பேரு. பகவான் காமிச்சது இல்லையா, அதனால திருநீர்மலை. மெட்ராஸ்ல இருக்கிறவாளுக்கே தெரியுமா தெரியாது. அவளுக்கு வந்து எம்ஜிஎம் தெரிஞ்சிருக்கலாம், கிஷ்கிந்தா தெரிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் எவ்வளவு தூரம் தெரியுமோ தெரியாது. ஸ்பென்சர் தெரிஞ்சிருக்கலாம், ஸ்பென்சர் பலாசா எல்லாமே சொல்றாளே. திருநீர்மலை வால்மீகி கடைசியில மோட்சமும் அதுதான், மோட்சஸ்தலமும். உடனே ரங்கநாதனா காட்சி கொடுத்து எத்தனை நாளைக்கு நான் பசி தாகம்னு அலைஞ்சின்னு இருப்பேன் பிரபுன்னு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அழுதார். உடனே தன்னோடு சேர்த்து விட்டார் பெருமாள். வால்மீகியோட முக்தி ஸ்தலம் திருநீர்மலை அப்படிங்கிறது. மெட்ராஸுக்கும் அவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. திருவான்மையூர் போனோமானா வால்மீகி கோவில்னே இருக்கு. திருவான்மையூர்ல இன்னைக்கு மெயின் ரோட்ல நடுப்புற இருக்கும் வால்மீகி கோவில். சுத்தி தான் பஸ்ஸுகள்லாம் போறா போல இருக்கு. ஹைவே போட்டால் ஆனாலும் அந்த கோவில் எடுக்க விடல. அங்க இருக்கிற பக்தால் வால்மீகிக்கு பிராச்சீனமான கோவில் அது. வால்மீகிக்கு ஒரு கோவில் ஹரித்வாரத்திலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இன்னும் பல இடங்கள்ல இருக்கு வால்மீகிக்கு. திருநீர்மலை அப்படின்னு மாதிரி தீர்த்தங்கள். நாராயண சரஸுங்கிறோம் குருவாயூர்ல, இங்கே ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணிங்கிறோம். அதுபோல அகமருஷணம்னு ஒரு தீர்த்தமா விந்தியமலையினுடைய அடிவாரத்துல அங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தத்ராகமருஷணம் நாமே தீர்த்தம் பாபஹரம் பரம் உபஸ்பிருஷ்யானு சவனம் தபசா தோஷயத்தரிம். 3 வேளை ஸ்நானம் பண்ணிட்டு இந்த தீர்த்தத்திலே பகவானை ஆராதிக்கிறார். அஸ்தோஷி தம்சகுஹ்யேனே பகவன் தமதோக்ஷஜம் துப்யம் ததபிதாஸ்யாமி கஸ்யாதுஷ்யத்யதா ஹரிஹி. இந்த தக்ஷ பிரஜாபதி அப்போ பகவானே ஒரு ஸ்தோத்திரத்தாலே வழிபட்டாராம். அதுல பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பேரு, என்ன ஸ்தோத்திரம் அதுன்னா ஹம்சகுஹ்யம்னு பேரான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு. அதனால நாராயணனை சந்தோஷப்பட்டார். அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி நான் உனக்கு சொல்றேன் ராஜன்னு வந்துட்டார். பார்த்தேல கதை மாதிரி அங்க எங்க போனார். 10 ஸ்லோகால உடனே ஒரு ஸ்துதிக்கு வந்துட்டார் பாருங்க. இதான் பாகவத். பகவான் அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். ஹம்சகுஹ்யம் அப்படிங்கிற முறையில தக்ஷன் நமப்பராய அவிததானுபூதயே குணத்ரயா பாச நிமித்த பந்தவே அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி நிவர்த்தமானாய ததே ஸ்வயம்புவே. இந்த ஹம்சகுஹ்யங்கிற ஸ்தோத்திரத்தை நாளைக்கு ஒரு நாள் போக நாளையிலேருந்து சொல்றேன் மிச்சம். இந்த ஹம்சகுஹ்ய ஸ்தோத்திரம், அப்புறம் தக்ஷனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினது, அப்புறம் அவருடைய வம்சத்துல தான் இந்திராதிகள்லாம் வர. கஷ்யபருக்கு இவரோட பொண்ணை கொடுக்க இவருக்கு மொத்தம் 11,000 பையன்களாம் பகவானை ஆராதிச்சு. ஹரியஸ்வால்னு 10,000 பேரான், சபலாஸ்வால்னு 1000 பேரான். அவளுக்கு நாரதர் வந்து ஞானோபதேசங்கள் பண்ணதெல்லாம் இந்த அத்தியாயங்கள்ல சொல்லப்படுறது. அப்புறம் 60 பெண்களை பெற்று அவளுக்கெல்லாம் விவாகம் பண்ணி வச்சா. அவள்கிட்டேருந்து தான் இந்திரன் உண்டானா. அந்த இந்திரனுக்கு விஸ்வரூபன்கிறவன் ஒரு சமயம் நாராயண கவச்சம்ங்கிறத உபதேசம் பண்ணினார் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்தை மேல சொல்லி, அப்புறம் அந்த விஸ்வரூபனை வதம் பண்ணிவிட்டான் இந்திரன்னு. கோபத்தினாலே அந்த விஸ்வரூபனுடைய அப்பா இந்திரனை வதம் பண்ணணும்னு ஒரு ஹோமம் பண்ணினார். அதுல இந்த ஹோமகுண்டத்திலேருந்து வந்தவன் தான் விருத்ராசுரன். அவன் பகவான ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணினான் அப்படிங்கிறதெல்லாம் மேல மேல கதைகள், அழகான கதைகள்லாம் இருக்கு இந்த ஷஷ்டஸ்கந்தத்துல. அதுல வந்து இப்போ ஹம்சகுஹ்யம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். பகவானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கோகுலாஷ்டமி புண்ணிய காலத்துல இப்போ ஜனனோத்சவம் நடந்துட்டு இருக்கு ஸ்ரீரங்க ராமாசிரமத்துல. ஏகதின லக்ஷார்ச்சனை,
அப்புறம் வந்து பிராமண பூஜனங்கள், அன்னதானங்கள், மாகேஸ்வர பூஜை எல்லாம் கோகுலாஷ்டமியில் நடந்து இன்றைக்கி கூட 2 பிராமணா வந்திருந்தால் அவளுக்கும் பூஜை பண்ண கிடச்சிது. இன்றைக்கி 3 நாள் அடுத்த ஜனனோத்சவ சப்தாகம் நடந்துட்டுருக்கு. அந்த சப்தாகத்தில் இன்றைக்கி நிருசிம்ஹாவதாரம், அழகான நிருசிம்ஹாவதாரம் இன்றைக்கி பிரகலாத சரித்திரங்கள்லாம் படிக்கப்பட்டது. நாளைக்கு மேலே கஜேந்திர மோட்சம், கிருஷ்ணாவதாரங்கள்லாம் நாளைக்கு துவாதசி கரெக்டாக அம்பரீஷோபாக்கியானம் வருது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கல்யாணம் நாளைக்கு படிக்கப்படுறது. கஜேந்திர மோட்சம் பொழுது விடியறதையே ஆரம்பமே துவாதசியில் கஜேந்திர மோட்சம், ஏகாதசி துவாதசியில் படிக்கிறது ரொம்ப புண்ணியம். கஜேந்திர மோட்சம் படிக்கப்படுறது. கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் நாளைக்கு பாராயணம். நாளைக்கு ருக்மணி கல்யாணம் மேற்கொண்டு கதைகள். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர்நிஷிபூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேனே சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. உலகத்துக்கே ஒரு நாள் கோகுலாஷ்டமின்னா நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் 3 கோகுலாஷ்டமி. போன சப்தாகத்தில் ஒரு தடவை கிருஷ்ணாவதாரம் படித்து சீடமுழுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி வெண்ணப்பால் தயிரெல்லாம் பண்ணி அப்புறம் ஸ்ரீஜெயந்தி எதிர்பார்த்துன்னு இருந்தோம். அப்புறம் ஸ்ரீஜெயந்தி அன்னைக்கும் கிருஷ்ணாவதாரம் படித்து விசேஷ பூஜை எல்லாம் நடந்தது. ஆயிடுத்து ஸ்ரீஜெயந்தின்னா எங்களுக்கு இன்னும் முடியலையே ராமாசிரமத்தில். இப்போ நாளைக்கும் கிருஷ்ணாவதாரம், நாளைக்கும் ஸ்ரீஜெயந்தி பக்ஷணங்கள்லாம் பண்ணி ஜென்மா எடுத்தது பகவானை கொண்டாடுறதுக்கு தானே. வருஷத்தில் ஒரு நாள்னு நினைக்கிறவாள் சில ஆஸ்திகால். நமக்கு நித்திய பாகவதம் படிக்கிறவாளுக்கு வாராவாரம் கிருஷ்ணாவதாரம் தான், ராமாவதாரம் தான். பகவத் பிரசாதம் நம்ம எல்லாருக்கும். ராமநவமி உற்சவம் நடந்துட்டுருக்கு இங்கே ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில். அது 18 நாள் உற்சவம். இங்கே பாகவதம் சப்தாகம் இப்போ கோகுலாஷ்டமியில் இப்போ 14-15 நாளைக்கு இந்த உற்சவங்கள் நடக்கிறது. முதல் நாளே பிரவச்சனம் தொடங்கியாச்சு. அதனால் 15 நாள் உற்சவம். பக்ஷாகம் பாகவதத்தெல்லாம் முந்தி பக்ஷாகம்னு பண்ணுவா, 15 நாளில் சப்தாகம்னு பண்ணிட்டு இருந்தா. இதுபோல் இங்கே கோகுலாஷ்டமியில் நடக்கிறது. குருவாயூரப்பனோட அனுபவம் நம்ம எல்லாரும். கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்தஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி. ஏகாதசி பிரவச்சனம் பண்ணினா 10 ராமநாமா சொல்லி பூர்த்தி பண்ணுறது. சீதாபதே ஸ்ரீராம ராம 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 ராம